எல்லாருக்கும் வணக்கம். முதலீடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. நம்மளோட எதிர்காலத்தில் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த முதலீடு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளால் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாது. நமக்கு ரிட்டையர்மெண்ட், அதாவது ஓய்வு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம மற்றவங்கள நம்பி இருக்காமல் நம்மளோட முதலீட்டை நம்பி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த உலகத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எல்லா காலகட்டத்திலையும் நமக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிற ஒன்று. அதனால் முதலீடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நம்ம முதலீட்டுக்கான வழிகளை பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய முதலீட்டு வழிகளை பார்த்துருக்கோம். அதில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்த்துட்டோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்த்துட்டோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிற பற்றியும் பார்த்தோம். மற்ற வகைகள், அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி மற்ற வகைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிற பற்றி மட்டும்தான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வகைகளை பற்றி பேசும்போது நம்ம இப்படி சொல்லியிருந்தோம். இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்காது. இன்றைக்கி இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி முதலீடு பண்ணுறாங்க, இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்ன அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் 2 பங்குச்சந்தைகள், பெரிய பங்குச்சந்தைகள் இருக்கிற. பெரிய பங்குச்சந்தைகள் என்ன அப்படின்னா 2 மிகப்பெரிய பங்குச்சந்தைகள். அதாவது தேசிய பங்குச்சந்தை, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அடுத்ததாக பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது மும்பை பங்குச்சந்தை. இதில் 2 குறியீடுகள் இருக்குது. என்எஸ்சி, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நிஃப்டி அப்படிங்கிற ஒரு குறியீடும், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது மும்பை பங்குச்சந்தைக்கு சென்செக்ஸ் அப்படிங்கிற குறியீடும் இருக்குது. இந்த குறியீடுகள், இந்த இண்டெக்ஸஸில் தான் நம்ம முதலீடு பண்ணுறது தான் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது நிஃப்டியில் நிறைய நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கும். அதாவது இந்தந்த இப்போ டாடா மோட்டார்ஸ் இருக்குது, HDFC, இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களுமே நிஃப்டியில் பட்டியலிடப்பட்டிருக்கும். அதே மாதிரி சென்செக்ஸ்லையும் பட்டியலிடப்பட்டிருக்கும். இந்த நிறுவனங்கள் இந்த குறியீடுகளில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ டாடா மோட்டார்ஸ் ஒரு 10% தாக்கத்தை ஏற்படுத்துது, எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிறோமே. ஒரு 10% தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா நம்மளோட முதலீட்டில் ஒரு 10% இந்த டாடா மோட்டார்ஸில் முதலீடு பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ HDFC ஒரு 5% ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதில் நம்மளோட முதலீடுலேருந்து ஒரு 5% முதலீடு பண்ணுவாங்க. இப்போ 100 ரூபா முதலீடு பண்ணுறோங்களேன், இதில் ஒரு 10 ரூபா, அதில் ஒரு 5 ரூபா, இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணி அந்த நிஃப்டி, சென்செக்ஸ் இதில் இந்த நிறுவனங்கள் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்குது, எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதோ அந்த அளவுக்கு நம்மளோட முதலீடையும் அதில் பண்ணுவாங்க. சாதாரணமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க நல்ல நிறுவனங்கள்லாம் லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிருப்பாங்க. அந்த நிறுவனங்களில் இந்த அளவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு 5%, இல்லை ஒரு 10% இந்த மாதிரி போட்டுக்குருவாங்க இல்லையா. அதே மாதிரி இதில் எப்படின்னா நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த குறியீடுகள் எந்த அளவுக்கு இந்த மற்ற நிறுவனங்கள் இந்த இருக்கிற நிறுவனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தோ, எந்த அளவுக்கு அதில் வெயிட்டேஜ் கொடுக்குதோ, பங்களிப்பு கொடுக்குதோ, அந்த அளவுக்கு நம்ம அதில் முதலீடு பண்ணி அந்த முதலீட்டை அந்த பணத்தை போட்டு அந்த முதலீடை நம்ம பெருக்கும். இப்போ நம்ம நிஃப்டியும் சென்செக்ஸும் உயருது அப்படின்னா நம்மளோட முதலீடும் உயர்ற மாதிரி அர்த்தம். ஏன்னா இந்த நிறுவனங்களோட மதிப்பு உயருது, அப்போ நம்ம போட்ட பணமும் உயரும். இதுதான் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது சென்செக்ஸ், நிஃப்டி. இப்போ நிஃப்டி 50 வைங்களேன், இந்தியாவில் இருக்கிற டாப் 50 நிறுவனங்களில் நம்ம முதலீடு பண்ண போகிறோம். அந்த 50 நிறுவனங்கள் இந்த நிஃப்டி 50ல் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ், அதாவது பங்களிப்பு கொடுக்குதோ அதே அளவுக்கு நம்மளும் முதலீடு பண்ணுவோம். இதுதான் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸை பொறுத்து அந்த இண்டெக்ஸில் இருக்கிற நிறுவனங்கள் எந்த அளவுக்கு அந்த இண்டெக்ஸில் அந்த குறியீட்டில் பங்களிப்பு கொடுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம முதலீடு பண்ணுறது தான் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா செலவீனம். இப்போ சாதாரணமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பணத்தை கையாளுறதுக்கு ஒரு குழுவை வச்சு அவர் மேனேஜ் பண்ணிகிட்ருப்பார். எந்த நிறுவனங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை பொறுத்து அவர் நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவார். ஸோ அதுக்காக செலவினங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த செலவினங்கள் இருக்காது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம், அதனால் இருக்கிறதுல நம்ம முதலீடு பண்ண போகிறோம். அதனால் யாருமே தனியாக தேவைப்படுது, அதனால் செலவினம் குறைவு. இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்னால் செலவினம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிறுவனம் நல்லா டாப் நிறுவனம், ஆனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அதை நம்மளால் விற்க முடியாது டக்குன்னு. ஏன்னா வருஷத்தில் 2 வாட்டை தான் அதை செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ட்ராபேக்கும் இந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. முதலீடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் முதலீட்டை நல்லா பார்த்து பண்ணுங்கள்.